நம்முடைய மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பிராண சக்தியை இது வெளியில ஓடிட்டு இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நமக்கு மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் ஆகிய அந்த குணங்களை நாம் அமைதியாக கண்களை மூடி, மனமானது வெளிமுகமாக போய் டிராவல் பண்ணி உலக விஷயங்கள்ல நாட்டமாக இருந்து அடுத்தது 5வதாக ஒரு பிரத்யாகார பயிற்சி இருக்கிறது. அந்த 5வது பிரத்யாகார பயிற்சி பேர் காமிய பிரத்யாகாரம். நாம் விரும்பியதை அடையும் ஆற்றல் அதுல உருவாகும். நம்ம உடல் ரீதியா, புலன்கள் ரீதியா, சக்தி ரீதியா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் ரீதியாக நாம் வெளியில செல்லாம உள்முகமாக திருப்பிய பிறகு நமக்கு அதீத சக்தியை அடையக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே இருக்கும். நாம் விரும்பியதை நினைத்து சங்கல்பிக்கும் போது அது நமக்கு கிடைக்கக்கூடியத காமிய பிரத்யாகாரம், அதாவது நாம் மனதில் யோசிப்பது பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அதை நம்ம பார்க்கலாம். இறுதியாக 6வது ஒரு பிரத்யாகார நிலை சர்வ சங்கம் பிரத்யாகாரம் என்று அழைக்கப்படுகிறது. உடல், புலன்கள், சக்தி, மனம் இந்த எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக விழிப்புணர்வோடு கவனித்து உள்முகமாக திருப்பக்கூடிய இந்த முறைக்கு சர்வ சங்க பிரத்யாகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யாகார முறைகள்ல 6 இருக்கு. நம்ம மனம் வெளியில செல்லாம உள்முகமாக திரும்பணும்னு நினைக்கிறோம். இது பல வழிகளிலும் நமக்கு இயற்கையாக ஒவ்வொரு ஸ்டெப்பா வளருது. அப்போ ஒரு மரம் திடீர்னு ஒரு கண்ணு நட்டு வச்சோம்னா மரமாயி காய்ப்பு வந்துடாது. அதுக்கு குறிப்பிட்ட காலம் வேண்டும். அது மாதிரி யோகத்துல பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த 6 வகையான பிரத்யாகார நிலைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா உடல், அப்புறம் பாத்தீங்கன்னா புலன்கள், சக்தி, மனம், காமியம், நம் விருப்பத்தையே கவனிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கவனிப்பது. இதுதான் புத்த பெருமானம் தன்னுடைய விபாசனா நூல்ல சொல்றார். உடல் அளவில் விழிப்புணர்வோடு இருத்தல், உணர்ச்சிகளில் விழிப்புணர்வோடு இருத்தல், புலன்கள் மீது விழிப்புணர்வோடு இருத்தல், சித்தம் என்ற குணங்களின் மீது விழிப்புணர்வு அடைத்தல், அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக விழிப்புணர்வோடு இருத்தல். இந்த பயிற்சி தான் பிரத்யாகாரம். ஆகவே பிரத்யாகாரத்தை இன்றைக்கு விளக்கக்கூடிய நபர்களும் குறைவு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய யோகிகளும் குறைவு. பிரத்யாகார அடிப்படையில் 6 வகையான பிரத்யாகார முறைகளை படிப்படியாக புரிந்து கொண்டு அதை ஒவ்வொன்றாக பயிற்சி செய்து வரும்போது 1ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவன் 1ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை நன்றாக கற்று 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்று முன்னேறி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரி செல்வது போல பிரத்யாகார நிலைகளை நன்கு பயிற்சி செய்ய வேண்டும். நம்ம பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்றதுல பிரத்யாகாரத்தில் 6 நிலைகள் இருக்கிறது. இந்த 6 நிலைகளில் பிரத்யாகாரத்தில் ஒருவன் நன்கு தேர்ச்சி அடைந்தால் தாரணை என்ற ஒரு உயரிய நிலை அவனுக்கு சித்திக்க தொடங்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.